அனைவருக்கும் வணக்கம். நம்ம மல்லி சீரியல்ல என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. வெண்பாவோட உயிருக்கு எந்த ஒரு ஆபத்தும் வரக்கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா அந்த வீடியோ கூட லைக் போட்டுக்கோங்க. ரஞ்சிதா சொன்னதை கேட்டு ராஜஸ்ரீ ரொம்பவே ஷாக் ஆயிட்டாங்க. ஏ ரஞ்சு, இனி அந்த மல்லி இந்த விஜய் ரெண்டு பேரையும் நான் நிம்மதியா வாழவே விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி ராஜி பார்த்தீங்கன்னா ரஞ்சிதா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ ரஞ்சிதா என்னடா ராஜி இவ்வளோ கோவத்துல கொந்தளிக்கிறாங்க, இவங்க என்ன பிளான் போடுவாங்க, அவங்க தான் ரிசார்ட்டுக்கு கிளம்பியே போயிட்டாங்க, இதுக்கப்புறம் ராஜிமாவில் என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ரஞ்சிதா யோசிச்சாங்க. ராஜேஸ்வரிக்கு தான் எங்க சுத்தி பார்த்தாலும் தெரிஞ்ச ஆட்களாவே இருக்கிறாங்களே. ஸோ அந்த ரிசார்ட்ல இருக்கிறவங்களும் பார்த்தீங்கன்னா ராஜேஸ்வரிக்கு தெரிஞ்சவங்க இருக்கிறாங்க. ஸோ அவங்க ஒரு ஆளை வச்சு வெண்பாவை கடத்துறதுக்கு தான் அங்கே ஒரு பிளான் போட போறாங்க. என்னன்னா ஸோ நம்ம மல்லி விஜய் ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா வெண்பா இருக்கிறதுனால தான் சந்தோஷமா இருக்கிறாங்க. ஒருவேளை வெண்பா இல்லைன்னா கண்டிப்பா அவங்க ரெண்டு பேரும் ரொம்பவே துடிச்சு போயிடுவாங்க. அவங்களுக்கு இப்போ ஹனிமூன் வந்திருக்காங்க, அங்கேயும் கொண்டாடவும் முடியாது, ஐயோ வெண்பா காணாம போயிட்டாலே அப்படின்ற ஒரே ஒரு எண்ணங்கள் மட்டும்தான் அவங்க மனசுக்குள்ள ஓடிட்டு இருக்கும். ஸோ வெண்பாவை எப்படியாவது தேடி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ரொம்பவே ஆதங்கத்துல இருப்பாங்க. அப்படியெல்லாம் இருக்கிறத நம்ம பார்த்து ரசிக்கணும் அப்படின்றதுக்காக தான் ராஜி இப்படிப்பட்ட ஒரு பிளான் போட்டிருக்காங்க. ஸோ இந்த பிளான்ல இருந்து வெண்பா கடத்துவாங்களா இல்ல நம்ம விஜய் மல்லி வெண்பாவை காப்பாத்துவாங்களான்னு சொல்லிட்டு வரப்போற எபிசோட வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.